உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடனான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவரை தூண்டிவிட்டதற்காக விளாடிமிர் புட்டினை ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். கடந்த மாதம் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கியின் மிக மோசமான சந்திப்பிற்கு பிறகு வத்திக்கானில் பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி சடங்குகளின் போது இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துள்ளனர். புனித பீட்டர்ஸ் பேராலயத்தின் உள்ளே இந்த திடீர் சந்திப்பு நடந்துள்ளது. சுமார் 15 நிமிடங்கள் நீண்ட இந்த கலந்துரையாடல் சிறப்பாக இருந்தது என்றே ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். பாப்பரசரின் இறுதி சடங்குகள் முடிவடைந்ததன் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடனான உரையாடல் தொடர்பில் குறிப்பிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, நாங்கள் நிறைய விடயங்களை நேரில் விவாதித்தோம். நாங்கள் விவாதித்த அனைத்திற்கும் முடிவுகளை எதிர்பார்க்கின்றோம். இதில் உக்ரைன் மக்களின் உயிரை பாதுகாப்பது முதன்மையானது என அவர் தெரிவித்தார். மேலும் முழுமையான நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் மற்றொரு போர் வெடிப்பதை தடுக்கும் நம்பகமான மற்றும் நீடித்த அமைதி, இதை நாம் கூட்டாக அடைந்தால் வரலாற்று சிறப்புமிக்கதாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொண்ட மிக முக்கிய சந்திப்பாக இது இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் இந்த சந்திப்பை மிகவும் பயனுள்ள விவாதம் என்று குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் அதன் பின்னர் தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சாடியுள்ளார். கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள், நகரங்கள் மற்றும் சிறு நகரங்கள் மீது புட்டின் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என தொடங்கியுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப், ஒருவேளை அவர் போரை நிறுத்த விரும்பாமல் இருக்கலாம் என நினைக்கின்றேன். என்னையும் அவர் வழிக்கு இட்டு செல்ல முயன்றுள்ளார் என குறிப்பிட்டு, வங்கி அல்லது இரண்டாம் நிலை தடைகள் மூலம் புட்டின் வித்தியாசமாக கையாளப்பட வேண்டுமா என கேள்வி எழுப்பியதுடன் அதிகமான மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அண்மைய நாட்களில் ரஷ்ய தரப்பு உக்கிரமாக தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதால் இது ஜோ பைடன் காலத்தில் தொடங்கிய போர், எனக்கு இதில் பங்கில்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதுடன், ஆரம்பம் முதலே ஒருவர் தோல்வியின் பக்கத்தில் இருந்தார் எனவும் அந்த நேரத்தில் தாம் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த போர் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்.